தமிழகத்தில் பாலியல் குற்றம் புரிந்த 23 பள்ளி ஆசிரியர்கள் டிஸ்மிஸ் செய்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய சான்றிதழ்களையும் தமிழக அரசு ரத்து செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பள்ளி கல்வித்துறையிலிருந்து அமைச்சர் அன்பில் பொய்யாமொழி அவர்கள் உத்தரவிட்டுள்ளதாக இன்னைக்கு செய்திகள் வந்திருக்கிறது. கடந்த சில நாட்களாகவே நம்ம பார்க்கும் பொழுது இந்த பள்ளி மாணவியர்கள் மீது பாலியல் சீண்டல்கள் அதிகரித்து உள்ளது. தொடர்ந்து அது சம்பந்தமான செய்திகள் வருவதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 238 பள்ளி மாணவியர் பாலியல் சீண்டல்கள் குறித்து இன்னைக்கு தகவல்கள் வெளியாகி, அதாவது குற்றங்கள் இது பண்ணியிருக்காங்க. அதில் 11 ஆசிரியர்கள் மேலே அந்த இது உறுதி செய்யப்பட்டு, குற்றம் உறுதி செய்யப்பட்டு அவங்க சிறையில் இருக்கிறார்கள். 46 பேர் மீது இன்னும் இறுதிக்கட்ட விசாரணை அது போல் நடந்து கொண்டிருக்கிறது. தற்போது மேலும் ஒரு 16 குற்றவாளிகள் என்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது விசாரணை முடிந்து. இந்த நிலையில தான் இப்போ 23 பேரை பணியிலிருந்து நீக்கவும் அவருடைய கல்வி சான்றிதழை ரத்து செய்யவும் அமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2018ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட அரசாணை 121 படி நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு இன்னைக்கு அன்பில் பொய்யாமொழி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க அரசு பணியாளர் அப்படிங்கிறதுனால அரசு பணியாளர்களுக்குள்ளேயே நடவடிக்கைகள் எப்படி இருக்கணும், அந்த ரூல்ஸ் பிரகாரமும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறதையும் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. இது ஏமாற்று முயற்சி, திசை திருப்பு முயற்சி. அவங்கள நீங்கள் வெளியில் தள்ளுறதுக்கு உங்களுக்கு உரிமை உண்டு. அவங்களுக்குள்ள படிப்புக்குள்ள கிராஜுவேஷனை பிடுங்குவதற்கு உங்களுக்கு எப்படி உரிமை? அவன் என்ன கேட்பான், ஒருத்தன் ஒரு கொலைகாரன், அவன் டாக்டர் படிச்சிருப்பான், அவன் கொலை பண்ணதுக்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்க முடியும். சர்டிஃபிகேட் நீங்கள் கொடுக்கலையே, யூனிவர்சிட்டி தானே சர்டிஃபிகேட் கொடுக்குது. ஸோ முதல்ல அது எப்படி உங்களால் முடியும் ஃபர்ஸ்டில்? அப்போது இந்த மாதிரியான அறிக்கையே என்ன அப்படின்னா, அவர்கள் இதையும் நாங்கள் பிடுங்கிக்கிறோம். இது இன்னைக்கு ஹெட்லைன்ஸில் பெருசாக வரும். இவன் கோர்ட்டில் போட்டு இந்த அவ்வளோ வாத்தியாரும் என் சர்டிஃபிகேட்டை படிக்கிறதுக்கு உனக்கு உரிமை இல்லைன்னு கேட்க போகிறான். ஸோ இது நிற்காது. ஆனால் இப்போ இது நல்லா கவனிக்கணும். எதுக்குன்னா, அப்போ தமிழ்நாட்டில் இவ்வளவு தூரம் பள்ளிகளில் இந்த அயோக்கியத்தனம் நடந்து கொண்டு இருக்கிறது. இது திமுக ஆட்சி வந்தவொன்னா அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறது. நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வரோம். தமிழ்நாடு ரேப் கேபிட்டலாகவும் ட்ரக் கேபிட்டலாகவும் மாறி வருகிறதுங்கக்கூடிய செய்திகளும் பலது வரும்போது ஒவ்வொரு தரமும் இந்த அரசு தானே மறுத்தது. இப்போ நீங்களே சொல்லியிருக்கீங்களே, இந்த லட்சணத்தில் உங்கள் குழந்தைகள் படிக்காமல் போனாலும் போகலாம், ஆனால் அரசு பள்ளியில் வந்தால் அவர்களது ஒழுக்கம் பாதுகாக்கப்படும். சொன்னது யாரு? இதே அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தானே. இப்போ இது அவ்வளோ அரசு பணியாளருக்கு தானே. அப்போ மேக்சிமம் அரசு பள்ளிக்கூட ஊழியருக்கு தானே நீங்கள் நடவடிக்கை எடுக்க போறீங்க. அப்போ இந்த அளவு பயமே இல்லாமல் இந்த மாதிரி வாத்தியார்கள் பண்ணக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தியது திமுக ஆட்சி தானே. அப்போ இதுக்கு நீங்கள் இப்போ உங்கள் மூஞ்சி எங்கே கொண்டு வைக்க போறீங்க? ரெண்டாவது நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ ஜாக்டோ ஜியோ இவங்கெல்லாம் போராட்டம் கீராட்டம்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது போராட்டத்துக்கு முன்னாடி ஒரு மிரட்டல். இது அந்த மாதிரி உள்ளதுக்கு உள்ள ஒரு மிரட்டல். நான் நினைச்சாச்சுன்னா உங்க மேல ஆக்ஷன் எடுப்பேன், நான் நீக்குவேன். அதனால நான் சொல்றதை கேட்டுக்கிட்டு நீ என்ன அயோக்கியத்தனம் பண்ணாலும் நான் உன்னை பாதுகாப்பேன் அப்படிங்கக்கூடிய ஒரு மெசேஜை இந்த யூனியன்களுக்கு கொடுக்கக்கூடியதுதான் இந்த விஷயம். ரெண்டாவது, இப்போ டெய்லி இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இங்க பொம்பளை பிரச்சனை, அந்த பிரச்சனை, இங்க மாணவன் இது மாணவி இதுன்னு. இப்போ ஒட்டுமொத்தமா திமுகவுக்கு எதிரான ஒரு சூழல் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இப்ப இந்த சூழலை டைவர்ட் பண்றதுக்காக இது கொடுக்கப்பட்டது. இதுக்கு மேல இதுல எந்த ஒரு சாராம்சமும் இல்லை. இந்த சர்டிபிகேட் அவங்க கேஸ் போட்டு ஜெயிப்பானா மாட்டானா? அப்புறம் நீதிமன்றம் அவர்களை விட்டு விட்டது. நான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றுதான் நினைத்தேன். அப்புறம் சொல்லிவிட்டு அந்த அயோக்கியர்களை பின்னாடி சேர்த்து போட்டு ஏதாவது ஒரு காம்ப்ரமைஸில் அதை விட்டுடுறது. இது காலங்காலமா திமுகவுக்குள்ள பழக்கம் தானே. இதுல புதுசு ஒன்றும் இல்லையே. அதனால இது ஒரு முழுக்க இது ஒரு கண்துடைப்பு. அப்படி உண்மைக்குமே திமுகவுக்கு இதுக்கு மேல அப்படி இருந்ததுன்னா, ஒரு பொண்ணை இடுப்பை கிளிப்புட்டான்னு புகார் சொல்லிச்சு. புகார் கொடுத்த பெண்ணை கட்சியை விட்டு நீக்கிய கட்சி தானே இது. அதனாலதான் உங்க பேரே இடுப்பு கிளி திமுகன்னு வந்துச்சு. அவ்வளவு நீங்க யோக்கியமானவர்களா இருந்தாச்சுன்னா. உங்க கட்சிக்காரங்களை பத்தி பல வீடியோக்கள்லாம் வெளியில வந்துச்சு. அவர்கள் மீண்டும் அமைச்சர்களாகவும் வேற ஆக்கப்பட்டார்களே. அப்ப நீங்க உண்மைக்குமே அதை பத்தி நீங்க கவலைப்படக்கூடிய கட்சியா இருந்தா அது நடந்திருக்காது இல்லை இந்த கட்சியில. இன்னும் சொல்ல போயாச்சுன்னா, பானுமதி படிதாண்டா பத்தினியும் அல்ல, நான் முற்றும் துறந்த முனிவனும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் அஃபையரையே நீங்க நியாயப்படுத்தியவர்கள் தானே உங்க பழக்கமே. அதனால இதெல்லாம் பத்தி திமுக கவலைப்படும் அப்படின்னு நினைச்சு, அதனால ஒழுக்கம் பள்ளிக்கூடங்கள்ல எல்லாம் திருப்பி வந்துடும் நினைச்சு. யார் இந்த சாருங்கிறதுக்கு தான் இன்னும் பதிலே இல்லை. இப்ப அந்த கேஸ் கூட வித்தியாசமா திசை திரும்புது. என்னன்னா, இப்ப பொள்ளாச்சியில இருந்து ஒருத்தரை பிடிச்சிட்டு வந்திருக்காங்களாம். இல்லை, இப்போ அதுக்கும் இன்னைக்கு சார்ஜ் ஷீட் புதுசாக போட்டிருக்காங்க. இப்போ நான் செய்திக்கு வர்றதுக்கு முன்னாடி தான் பார்த்தேன் அந்த நியூஸை. அதில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அவர் யார் அந்த சாருன்றதுக்கு யாரும் அந்த சார்லாம் கிடையாது.
அவர் அந்த மாணவியை வந்து மிரட்டுவதற்காக இவருக்கு அந்த வளாகத்துல அதிகாரம் இருப்பதற்காக பொய்யாக போன்ல சாருன்னு பேசினாரு, அதனால இன்னொரு குற்றவாளி யாரும் கிடையாதுன்னு இப்ப சார்ஜ் ஷீட் சொல்லிட்டாங்க. அது வேற, அவர் அசம்பிளியில் அவரே சொல்லிவிட்டாரு, சிஎம்ஏ கேட்டுட்டாரு, யார் அந்த சார், நான் உங்களிடம் கேட்கிறேன் சொல்லுங்கள்னு. எனக்கு வருத்தம் பண்ணணும், இந்த பக்கத்துல இருந்து அப்போசிஷன் பார்ட்டியில இருந்து என்ன கேட்டிருக்கணும், பரவாயில்லையே நீங்க ஒரு 10 நாள் ரிசைன் பண்ணிட்டு வாங்க, அந்த துறையை எங்கிட்ட தாங்க, நான் யார் அந்த சாருங்கிறத நான் பிடிச்சி நிறுத்திடுறேன்னு ஒரு ஆள் பதில் சொல்லிடுறது ஸ்டோரி முடிஞ்சிருக்கும் அங்கேயே. அதனால இவங்க வந்து பள்ளி காலேஜ் வளாகங்கள்லயே இப்படி வந்து தொழிலுக்கு ஆளுகளை பிக்கப் பண்ணக்கூடிய லெவல்ல இருக்கக்கூடியதை வந்து நீங்க டிஃபெண்ட் பண்ணி பேசக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வந்து நம்ம நிலைமை ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் ஒரு நடவடிக்கை. இந்த ஆர்டரே முதல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணா அவன் கோர்ட்ல போய் சேலஞ்ச் பண்ணி ஜெயிக்க போறான். அப்ப இது கண்துடைப்புக்காக வேண்டி பண்ணாம எதற்காக பண்ணப்பட்டது? ஏற்கனவே ஜாதி பிரச்சனைக்கு காரணமான பல வாத்தியார்கள் அப்படின்னு சொல்லி டிரான்ஸ்ஃபருக்காக வேண்டி ஒரு லிஸ்ட் போட்டாங்க திருநெல்வேலி மாவட்டத்துல. அப்புறம் அந்த டிரான்ஸ்ஃபர் எல்லாம் நிறுத்தி வைக்கப்பட்டதான். என்னடா செய்தின்னா, உலகத்திலேயே ஒருத்தன் தன்னைத்தான் ரொம்ப மாண்புமிகு மனிதன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படி யாரு? நம்ம ஒரு ஸ்பீக்கர் ஒருத்தர் இருக்காரு, 6.25 அடியில, அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு, உலகத்திலே நான் தான் என்ன மாதிரி இம்பார்ஷியல் ஆள் உண்டான்னு அவரே அவருக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துப்பாரு. என் ஊர்ல ஒருத்தர் உண்டு, அவர் சொல்லுவார், ஏக்கலைவன் நல்லா பாடுவான் தெரியுமான்னு. உங்ககிட்ட யாரு சொன்னான்னு? அது அவனே சொன்னானேன்னு. ஸோ அவனே சொல்ல மாதிரி அவரும் நம்ம ஸ்பீக்கரும் நாம் என்ன மாதிரி இம்பார்ஷியல் கிடையாதுன்னு அந்த இதெல்லாம் தடுத்து நிறுத்தி வைத்தது அவர்தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி கூட அவர் பேப்பர்ல அந்த நேரத்தில் வந்தது. இப்ப இடையில வந்து ஒரு ஆன்லைன் டெண்டர் விட்டாங்க திருநெல்வேலியில். அந்த ஆன்லைன் டெண்டர்னா அன்னைக்கு இல்லைன்னா அதுக்கு அடுத்த நாள் ஓப்பன் பண்ணோம். அது பலகாலமாக ஓப்பன் பண்ணப்படாமல் கடைசியாக தான் ரொம்ப நாள் கழிஞ்சு அது ஓப்பன் செய்யப்பட்டது. அதற்கு பின்னாடி ஏதோ கமிஷன் எல்லாம் சொல்றாங்க. அதுக்கு பின்னணியிலையும் இவர் இருப்பதாகவும் ஒரு செய்தி கசிய வந்தது அந்த நேரத்தில். அது உண்மையா, அதன் உண்மைத்தன்மை என்ன, அதை பத்தி இதுவரை யாரும் என்கொயரி பண்ணல. ஏன் அந்த டெண்டரை லேட்டா ஓப்பன் பண்ணான்னு கூட இன்னைக்கு வரை யாரும் கேட்கல. அவர் அந்த அளவு மாண்புமிகு அவர். அப்ப இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் விசாரணை பண்ணாதானே தெரியும். இப்ப இந்த மாதிரி ஒரு சந்தேகம் வந்ததற்கு சந்தேகத்தை யாரு இப்போ நிவர்த்தி பண்ணணும்? அரசாங்கம் நிவர்த்தி பண்ணும். தப்பு பண்றதுக்கு அரசு ஊழியர்களே பயன்படுத்தப்பட்டாச்சுன்னா அவங்க எப்படி செய்வாங்க? ஸோ இதுதான் இந்த கவர்மெண்ட்டுக்குள்ள ட்ராக் ரெக்கார்டு. இந்த ட்ராக் ரெக்கார்டு இருக்கக்கூடிய கவர்மெண்ட் இந்த மாதிரி ஒரு ஆர்டர் போட்டிருக்கு. இட்ஸ் நான் இம்ப்ளிமெண்டபிள் ஆர்டர். அப்ப இது வந்து ஏமாத்துவதற்கு தவிர வேற எந்த பர்பஸுக்காக இந்த ஆர்டர் போடப்பட்டது? இது மக்களை திசை திருப்புவதற்காகவா இல்லையா? இனி ஒரு 10 நாள் கழிந்து எங்கள் முதல்வர் எப்படி ஒரு புரட்சிகரமான ஆர்டரை போட்டார் தெரியுமா அப்படின்னு 10 பயலுக்கு இந்த மேடையில் பேசுவான், ஃபேஸ்புக்கில் பேசிப்போனா. அது ஒரு 4 பொண்ணுங்களை கூப்பிட்டு பேசி, இப்போ அதான ஒரு ஃபேஷன். நீங்கள் அவரை எப்படி சொல்கிறேன்னு நினைக்கிறீர்கள், அவர் அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு இந்த ஓலப்பாயில் ஏதோ முதல் போன மாதிரி பேசிக்கிட்டே போகிறது. ஸோ இது ஒரு ஃபேஷனாக இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுத்து போடுறது. ஸோ இதுக்கு இதெல்லாம் நாளைக்கு பயன்படும். ஆனால் இதோட பர்பஸே என்னன்னா, டு டைவர்ட் த அட்டென்ஷன் ஆஃப் த பீப்புள் ஃப்ரம் த மெயின் இஷ்யூ. அதனால இந்த ஆர்டரை திருடர்களை தப்ப வைப்பதற்காக போடப்பட்ட ஒரு உத்தரவாக நான் பார்க்கிறேன்.